அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அநேக வருடங்களுக்கு பிறகு இந்த கல்லூரி விரிவுரையாளருக்கான இந்த அறிவிப்பு வந்திருக்குது. டிஆர்பி வெப்சைட்டில் காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. பார்க்காதவங்க உடனடியாக பார்த்துக்கிடலாம். அப்போ இந்த வீடியோவில் நாம் இந்த எக்ஸாம் டேட் எப்போ வந்துட்டு இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதாவது பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக், எஸ்சிஆர்டி, யூஜிடிஆர்பி இது எல்லாத்துக்குமான டீட்டெயில்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. எல்லாத்துக்குமான கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டேட் என்ன, எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த டிஆர்பி அதாவது காலேஜ் டிஆர்பி கல்லூரி விரிவுரையாளருக்கான தேர்வு அநேக வருடங்களுக்கு பிறகு இப்போ தான் வெளியிட்டுருக்குறாங்க. இந்த எலெக்ஷன் டேட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக இதை உள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க. அப்போ இந்த தேர்வு திட்டமிட்டபடி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்துட்டு முன்னாடி இருந்தே தள்ளி தள்ளி வருது. அநேக வருடங்களுக்கு முன்னாடியே இதை அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கான இந்த குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே முன்னாடியே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 2019 ஒருக்கா அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ நமக்கு வந்திருக்குது. இந்த தடவை நடத்துறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அதனால் இந்த தடவை கண்டிப்பாக நடத்துவாங்க அப்படின்னு நம்பலாம். அப்போ இந்த டிஆர்பிக்காக நிறைய கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸாமுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் இல்லையா, ஆகஸ்ட் மந்தில் எக்ஸாம் டேட்டு வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும். இப்போ எலெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறமா டேட்டு எலெக்ஷன் இந்த ரிசல்ட் அறிவித்ததுக்கு அப்புறமா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டுக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள். டிஆர்பி ஹோஸ்டட் த நோட்டிஃபிகேஷன் on 14/3/2024 for the direct recruitment to the post of assistant professor in Tamil Nadu Collegiate Education Service for government arts and science colleges and government colleges of education. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான இந்த டிஆர்பி எக்ஸாம். அப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்டர்வியூ இருக்குது. இது எல்லாத்தையும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போக முடியும். அப்போ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 14/3/2024 அதாவது இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸாமுக்கு எப்போ ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டேட்டையும் கொடுத்துக்கிறாங்க. 28/3/2024. அப்போ இந்த மாதம் கடைசி, அதாவது மார்ச் கடைசியில் இந்த ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இது லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/4 அடுத்த மாதம் ஏப்ரல் கடைசி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 4/8/2024. அப்போ ஏப்ரல் இல்லையா, ஏப்ரல் 4னா அப்போ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அப்போ ஆகஸ்ட் 4ல் எக்ஸாம் நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் மந்தில் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இல்லை அப்போ இதனுடைய வேகன்சி என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் நெட் எக்ஸாம் இல்லைன்னா செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா, இல்லைன்னா பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ இதுதான் இதுக்கு எலிஜிபிலிட்டி. நெட்டு, செட்டு இல்லைன்னா பிஹெச்டி இந்த 3ல் நீங்கள் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போகிறோம், இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறமா ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த கெமிஸ்ட்ரிக்காக மொத்தம் டோட்டலாக 263 வேகன்சி, டோட்டலாக 4000 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் 263 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ அந்த 263ல் நிறையா கம்யூனல் வைஸாக நிறையா பிரிச்சுருக்குறாங்க. அப்போ அதில் ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ எவ்வளோ போஸ்டிங் போட்டாலுமே கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 200-250 போஸ்ட்டு எப்படியும் வந்துடுது. அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க, சரிங்களா. அப்போ இந்த வாய்ப்பு எப்போதுமே வராது.
ஏன்னா வந்து ரொம்ப வருடங்களுக்கு பிறகு தான் இந்த எக்ஸாமே நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. முந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் வந்து வெயிட்டேஜ் நிறையா கொடுத்துருந்தாங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வச்சவங்க உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அப்போ நல்ல வாய்ப்பு. ஏஜ் கம்மியாக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? அப்போ ஏஜ் கம்மியாக உள்ளவங்களும் போகலாம், ஏஜ் அதிகமாக உள்ளவங்களுக்கும் போகலாம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. அதெல்லாம் அப்போ ஆன்சர் மாதிரி எழுதணும். ஒன் வேர்டும் உண்டு, அதே போல் டிஸ்கிரிப்டிவாக எழுதவும் செய்யணும். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட், இருந்தாலும் ஒரு கடினமான மெத்தட். ஏன்னா வந்து மெமரி பண்ணணும் இல்லையா? கொஸ்டின் ஆன்சர் மெமரி பண்ணால் தான் இந்த எக்ஸாமை எழுத முடியும். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாமுக்காக நாம் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ கெமிஸ்ட்ரி மேஜராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிஆர்பி எக்ஸாமுக்காக நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிடலாம். அதே போல் இந்த தடவை எக்கனாமிக்ஸும் நம்ம உள்ளே கொண்டு வரோம். எக்கனாமிக்ஸ் நீங்கள் மேஜராக இருந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கும் நாம் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதனால் உடனடியாக இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அப்போ எப்போ டேட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போது இந்த எக்ஸாமை நீங்கள் தவற விட்டீங்கன்னா அடுத்த வாய்ப்பு எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அடுத்த எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் டீட்டெயிலில் போடுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.